Hello friends, வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப சுவையான சிக்கன் குருமா செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஆப்பம், இடியாப்பம் அப்புறம் புலாவுக்கெல்லாம் சைடு டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸி. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 6 பச்சை மிளகாய். இந்த கிரேவிக்கு வந்து பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். ஒரு 7 போல் முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ இது லேசாக எண்ணெயில் பொரியணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். தேங்காய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா லேசாக கலர் மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பக்கம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நான் வந்து இதை ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் குக்கர்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. இது வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குருமாக்கு. இது கூட 4 கிராம்பு. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த சிக்கனை வந்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா இந்த மசாலாவிலேயே வதக்கி விடணும். அதோட கலர் வந்து ஒயிட் கலராக மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டணும். இப்போ மசிஞ்சு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். இப்போ உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் இப்போ சேர்க்குற தண்ணி வந்து அப்படியே நார்மல் தண்ணியாக சேர்க்காம கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி சேர்த்திங்கன்னா குருமா நீர்த்து போகாமல் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சூடு பண்ணி தான் சேர்க்குறேன். நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்ல சூப்பராக கமன்னு வாசனையாக சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம பரிமாற வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.